அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் டேஸ்ட் ஆஃப் கேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு ஒரு டே அவுட் vlog பார்க்கலாம். நமக்கு மாத்தாண்ட வரைக்கும் ஒரு வேலை விஷயமா போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ அங்க போயிட்டு வர்றது தான் கவர் பண்ணியிருப்பேன். எந்த அளவுக்கு எடுத்திருப்பேன் எனக்கே தெரியாதுங்க. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கேயே எடுத்து வச்சிருப்பேன் பாருங்க. ஸோ இந்த இடத்த பார்த்தாலே நிறைய பேருக்கு தெரியும். நான் ஆல்ரெடி இத பத்தி பேசி நான் போட்டிருப்பேன். வேற எங்கேயும் இல்ல. நம்மளோட ஃபேவரட் ஸ்பாட் கரும்பு ஜூஸ் கடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இத தாண்டி போகுறதுக்கு மனசே வராது. ஸோ அதனால அந்த 2 குட்டீஸ் வேற நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க சிரிச்சுட்டு. ஸோ அவங்க கிட்டயும் கொஞ்சம் பேசியிருப்பேன். ஸோ நம்ம அஸ்லாம் தான் நமக்கு வேண்டி நின்னு கரும்பு ஜூஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஸோ நல்ல ஐஸ் எல்லாம் போட்டு தான் கேட்டிருப்பேன். இது ஒரு ஈவினிங் டைம். ஆனாலும் என்ன வெயிலுன்னு பார்த்தீங்களா, இப்போ ஒரே வெயிலு போட்டு கொளுத்திட்டு இருக்குது. ஸோ வெயில் அடிக்கும்போது மழை வரணும்னு தோணும். மழை வந்துச்சுன்னா வெயில் அடிக்கணும்னு தோணும். இதுதான் நம்ம மைண்ட் செட். அப்படியே அஸ்லாம் கிட்ட ஒரு சேர்ஸ் எல்லாம் போட்டுட்டு சூப்பரா குடிச்சிட்டு நாங்களும் கிளம்பியாச்சு. ஸோ போற வழியில ஜேஜே கேஃபே பார்த்தோனே நான் ஸ்டாப்பிங் ஒரு போடணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப்பிங்க போட்டாச்சு. ஸோ முன்னாடி வந்து இங்க வந்து கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டீஸ் எல்லாம் கிடையாது. ஸோ இப்போ பார்க்கிங்க்கெல்லாம் நமக்கு ஃபெசிலிட்டிஸ் சூப்பரா இருக்குது. ஸோ அதனால நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. பொறுமையா நின்னு சாயலாம் குடிச்சிட்டு நமக்கு போலாம். நமக்கு தேவையானத வாங்கிட்டு. ஸோ அப்படி சொல்லிட்டு நாங்க வந்து அஸ்லாம் கிட்ட கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுக்க சொல்லியிருப்பேன். தலைவரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருப்பாங்க கைஸ். ஸோ எனக்கு இத பார்த்தோனே என்ன ஓர்ம வருதுன்னா, நாங்க காலேஜ் முடிஞ்சு இந்த வழியா தான் வருவோம். ஸோ வர வழியில கரெக்ட்டா இந்த இந்த கடைக்கு ஆப்போசிட்ல வந்து டிராஃபிக் ஆயிரும். அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அது நெறைய தடவ இப்படிதான் ஆகும். கண்டிப்பா நம்ம ஒரு நாள் இந்த கடைக்கு போணும் அப்படி சொல்லிட்டு சும்மா வாய் வார்த்தைன்னு தெரிஞ்சுமே ஒரு ஆசைக்கு வேண்டி பேசுவோம். அது நடந்ததே இல்ல. நம்ம இப்படி ஃபேமிலியோடலாம் நம்ம வந்தா தான் இப்படி நடக்கும். ஸோ அதனால கண்டிப்பா யாரும் போனது இல்லைன்னா போய் என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே வந்து நம்ம சாயா ஆர்டர் பண்ணியிருந்தோம். பின்ன பருப்பு வடை, உளுந்த வடை, பஜ்ஜி, சமோசா இதெல்லாம் வாங்கி எல்லாரும் ஷேர் பண்ணி சூப்பரா சாப்பிட்டுட்டு இருந்தோம். நான் உங்களுக்காக பொறுப்பா வீடியோ எடுத்துட்டே இருந்தேன் காய்ஸ். எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க குடிச்சு குடிச்சு. நான் வந்து உங்களுக்காக வீடியோல ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்பேன். அது ஏற்கனவே சூடு. எப்படியுமே நான் லேட்டா ஆக்குவேன். ஸோ அங்க பார்த்தீங்களா பாதியோட முடிஞ்சு. ஸோ அப்படி இங்க பார்த்தீங்கன்னா, அஸ்லாம ஒரு வீடியோ எடுக்க வாடா வாடான்னு கூப்பிட்டு எப்படியோ வந்தான். வந்தாலும் இந்த மூஞ்ச மறைச்சிட்டு இந்த தம்ஸ் அப் யார் சொல்லிக் குடுத்தான்னே தெரியல கைஸ். இப்ப எல்லாரும் ஃபுல் இப்படிதான் பண்ணுது. அஸ்லாம் நல்லா இல்ல இத மாத்து. இந்த ஸ்டைல நீ மாத்திக்கோ. ஸோ பின்ன காய்ஸ் அவன்ட்ட கேட்டுட்டு தான் நான் கிளிப்ஸே எடுப்பேன். ஆனாலும் அதையும் எடிட் பண்ணும்போது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வருவான். அத டெலிட் பண்ணி விட்டுருவான். ஸோ அதுக்கு அவன்ட்ட கேட்டுட்டே போறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றத தான் நான் ஆட் பண்ணுவேன். ஸோ அப்படியே கொஞ்சம் வியூ எடுத்திருப்பேன். பாருங்க எவ்ளோ அழகா இருக்குதுன்னு. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்களா? ஸோ அது இன்னுமே நல்லா இருந்துச்சு. ஸோ அப்புறமா இவன்ட்ட குடுத்து கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்துட்டு வாடா வெளிய இருந்து அப்படின்னு சொன்னேன். ஸோ அவன் போய் எடுத்திருப்பான். எல்லாமே 1 செகண்ட் எடுத்திருப்பான். அத வந்து போட்டா, "நீ போடாமலே இரும்மா" அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அதுக்கு வேண்டி கொஞ்சமா எடிட் பண்ணி ஸ்லோ மோஷன்ல தான் மேக்ஸிமம் இவன் எடுக்கிற வீடியோஸ் எல்லாம் நான் இப்படிதான் பண்ணுவேன். ஸ்பீடா எடுத்துட்டு விடுறான். ஸோ அப்படியே போற வழியில அவன்கிட்ட தான் சொல்லி கொஞ்சம் எடுன்னு சொன்னேன். அது ஃபுல்லா லைட்டிங்ஸா இருந்துச்சு. ஸோ மார்த்தாண்டமுமே வராது இதுல. ஸோ நான் மார்த்தாண்டத்துக்கு போய் அங்க போய்லாம் நான் எதுவுமே எடுக்கவே இல்ல. ஏற்கனவே சார்ஜ் குறைஞ்சிருச்சு. ஸோ இரானி போணும் அப்படி சொல்லிட்டு ஒரு ஐடியாவே இல்ல. அன்எக்ஸ்பெக்டடா தான் நாங்க போனோம். எனக்கு ரொம்ப ஜாலி. நமக்கு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு கன்டென்ட் கிடைச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே அப்படியே அங்கேயும் போய் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தேன். இத நான் எடுக்கும்போது சார்ஜ் வந்து சுத்தமா லோ ஆயிடுச்சு. எனக்கு வேற ஐயய்யோ! ஸ்விட்ச் ஆஃப் வேற ஆயிருமா? மொபைல் ஆஃப் ஆயிருமா? அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். பட் ஆஃப்லாம் ஆவல. நம்ம பையன் வந்து காப்பாத்திருவான் நம்மள. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரையும் வந்து ஒரு ஒரு கிளிப்ஸ் எடுத்திருப்பேன் எல்லாத்தையும். நெக்ஸ்ட் வந்து இவன வந்து எடுக்க போகும்போது இவன் அப்படியே தலையில கை வச்சிருவான் காய்ஸ். ஃபேஸ மறைச்சிருவான். எப்பவுமே இப்படிதான் பண்ணுவான். அந்த இடத்துல நான் ஏதாவது சொன்னேன்னா 2 பேருக்கும் வார் ஆயிரும். அதனால எதுவுமே இல்ல. ஓகேப்பா நீ ஏதாவது பண்ணு. எனக்கு கிளிப்ஸுக்கு போடுறதுக்கு ஏதாவது வேண்டாமா? அதனால வேற வழி இல்ல காய்ஸ். ஸோ அப்படி நமக்கு பிளேட் எல்லாம் வந்தாச்சு. ஸோ என்னன்னா குழிமந்தி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் வந்தாச்சு. அப்படி பேசிட்டு இருக்கும்போதெல்லாவது அவன எடுத்து போடலாம்னு நெனச்சேன். அப்பமும் பார்த்து உடனே பேச ஆரம்பிச்சுட்டான். அவனுக்கு ரொம்ப வெட்கம் காய்ஸ். எதுக்கு இந்த வெட்கம்னு எனக்கு புரியல காய்ஸ். அஸ்லாம் எதுக்கு உனக்கு இந்த வெட்கம்? எனக்கு தெரியல. ஸோ வந்து அப்படியே வந்து நம்மளுடைய மந்தி வந்தாச்சு. ஸோ வந்த உடனே 2, 3 ஃபோட்டோஸ், கிளிக்ஸ் தான் எடுத்தேன். ஏன்னா வந்து ரீசெண்டா உள்ள வீடியோஸ் எதுக்குமே நான் ஃபோட்டோஸ் எடுக்காம விட்டு தம்ப்லைன் வைக்கிறதுக்கு மண்டைய போட்டு நான் பிச்சுட்டு இருந்தேன். என்ன பண்றது? ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணுமா? அது இதுன்னு. ஸோ அதனால இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம அஸ்லாம் வந்து உஷாரா ஃபோட்டோஸ் எடுத்துக்கோன்னு சொன்னா, நானும் எடுத்துட்டேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா, லெக் பீஸ் என் வீட்ல வந்து யாரா இருந்தாலும் சரி, எனக்கு தான் அந்த லெக் பீஸ் வரும். அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு ஆசையா தான் இருக்குது. வேற எல்லாரும் எனக்கு தர்றதுக்கு ஓகே. பட் இந்த அஸ்லாமுக்கு எனக்கும் ஒரு பெரிய வாரே நடக்கும். என்ன உனக்கு மட்டுமா? எனக்கு இல்ல அப்படி சொல்லிட்டு. இந்த வாட்டி உனக்கு தான், நெக்ஸ்ட் டைம் எனக்கு அந்த மாரி. மோஸ்ட்லி எல்லா சிப்லிங்ஸ்க்குமே இப்படிதான். ஸோ வீடியோ எடுக்கிறனால இந்த வாட்டி அவன் ஒண்ணும் சொல்லல. எடுத்துக்கோ, எடுத்துக்கோ அப்படின்னு. வீட்லயா இருந்துச்சுன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி வந்து அம்மா வந்து எனக்கு சர்வ்லாம் பண்ணாங்க. ஸோ இனி கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுவோமா? ஸோ எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. நான் மட்டும் வீடியோஸ் எடுத்துட்டே இருந்தேன் உங்களுக்காக. பாவம் காய்ஸ். நான் அம்மா வந்து சொல்லிட்டே இருந்தாங்க, "நீ லேட் ஆக்குவ. இப்பமே சாப்பிட ஆரம்பி. போதும் வீடியோ எடுத்தது." நான் இருந்தாலும் வீடியோ எடுத்து எடுத்து ஆ ஓகே ரைஸ் வந்து நல்லா இருந்துச்சு. பின்ன வந்து சிக்கன்ல வந்து நல்ல ஜூசினஸ்ஸா இருந்துச்சு. உள்ள மசாலாலாம் இறங்கி நல்லா இருந்துச்சு. ஸோ நான் வந்து ரிவ்யூ பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. இனி ரிவ்யூ பண்ணணும் காய்ஸ். நெக்ஸ்ட் வந்து சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் சாப்பிட்டு பின்ன மொளகா எல்லாம் எடுத்து வச்சு, ஸோ உங்களுக்கு வேண்டி நான் கடிச்சு எல்லாம் காமிச்சிருப்பேன் காய்ஸ். ஸோ எனக்கு வந்து இந்த மாரி செவ்வாய கூட, பின்ன இதுலலாம் மொளகா வந்து அது வச்சு சாப்பிடுறது எனக்கு நல்லா பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்ல அஸ்லாமுக்கும். அது திங்காட்டி சும்மா நம்ம கிட்ட இருக்கணும் அதுக்கு வேண்டி. அதுல வேற பாதி வந்து அவன் கேட்டிருந்தான் மொளகால. ஸோ பயங்கர எரிப்புள்ள மொளகா. நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன் இந்த மாரி லாங் மொளகா வந்து அவ்வளவா எரிக்காது. பட் இது நல்ல எரிப்புண்டு. நல்லா இருந்துச்சு. மந்தி சூப்பரா இருந்துச்சு. ஆல்ரெடி நான் வந்து இது எங்களோட ஃபேர்வெல் டேக்கு வந்து நாங்க காலேஜ்லேருந்து ஆர்டர் பண்ணியிருப்போம். இங்க இருந்து தான். ஆனா இங்க நான் வந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆர்டர் பண்ணி ஒரு வாட்டி காலேஜ்லேருந்து அல்ஃபாம் சாப்பிட்டோம். அல்ஃபாம் மந்தி. அது நல்லா இருந்துச்சு. நான் நேர்ச்சங்கர அங்கெல்லாம் தான் போயிருக்கேன். ஆனா இங்க வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. ஸோ சூப்பரா நாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் வந்து அஸ்லாம் வந்து மொளகா எல்லாம் தின்னு சாதனை படைக்க போறேன் அப்படி சொல்லிட்டு இருந்தான். நான் வேண்டான்டா பயங்கர எரிப்புன்னு சொன்னேன். ஆனாலும் இதெல்லாம் ஒரு எரிப்பா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடி கடிக்க முடியல. அதுக்குள்ள அவனுக்கு பயங்கர எரிப்பு. நல்ல எரிப்பு காய்ஸ். ஸோ அதுல தண்ணி எல்லாம் குடிச்சு வீடியோ கட் பண்ண அந்த கண்ணுல உங்களுக்கு பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு எரிப்புன்னு. ஸோ அப்புறமா எல்லாரும் சாப்பிட்டாச்சு. இன்னுமே அவனுக்கு எரிப்பு முடியல. தண்ணி குடிச்சிட்டே இருக்கான் பாவம். சொன்னா கேட்கலாம். எதுக்கு அஸ்லாம் உனக்கு இந்த வேண்டாத்த வேலை? எதுக்குடே? ஸோ உடனே வீடியோ மூடிருவான். ஸோ அப்புறம் வந்து ஒரு லைம் மின்ட்டு, பின்ன 2 வாட்டர் மெலன் ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ நான் வந்து வாட்டர் மெலன் ஜூஸ் எனக்குன்னு ஆர்டர் பண்ணேன். காப்பினா காப்பி, வேற ஏதாவது ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணாலாவது அத கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துருக்கேன்ல. டிஃபரெண்டா ஃப்ளேவர்ஸ் இருந்திருக்கும். இவன் நான் என்ன சொல்றேனோ அதே சொல்லிட்டான். பின்ன வந்து அதையும் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்திருப்பேன். அப்படியே எல்லாருமே ஷேர் பண்ணி குடிச்சோம். நல்லா இருந்துச்சு. எப்போ எல்லா கடையிலும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படியே வெளிய வந்து கொஞ்சம் கிளிப்ஸ் எடுக்க சொன்னேன். இத நான் எடுக்கும்போது என்னோட பேட்டரி வந்து ஒரு 15% தான் இருந்துச்சு சார்ஜ். நான் நெனச்சேன் ஆஃப் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆஃப் ஆவல. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆம்பியன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகா இருந்துச்சு. இந்த மணி பிளான்ட்லாம் வச்சு நல்லா இருந்துச்சு. ஸோ பில் போட்டுட்டு இருக்கும்போது வந்து என்னன்னா, ஐஸ்கிரீம் பார்த்தோனே ஆசை வந்தாச்சு. ஸோ அஸ்லாம் வந்து மேங்கோ ஃப்ளேவர் எடுப்பேன். நான் வந்து பார்க்கறது கொஞ்சம் அழகா இருந்துச்சு கைஸ். பிங்க் கலர்ல மத்த கோவா வித் சில்லி, உப்பு மிளகாய் எல்லாம் போட்டு இருக்குமே அது. ஸோ அத பார்த்தோனே ஆசையில தான் எடுத்தேன். பட் அந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கவே இல்ல. நல்லாவே இல்ல. நெறைய பேருக்கு பிடிக்கும். பட் எனக்கு பிடிக்கல. நல்லா இல்ல. ஸோ எடுத்துட்டு வாயிலவே வைக்க முடியல. கொஞ்சம் 2 இது பண்ணிட்டு யாருக்காவது வேணுமா வேணுமான்னு கேட்டுட்டு இருந்தேன். சும்மா ஒரே என்ன திட்டு. "உனக்கு வேணும்னா எடுக்க வேண்டியதுதானே. சும்மா பாக்கெட்ட பார்த்தா அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு எடுத்துட்டு ஒண்ணும் திங்கிறது இல்ல." அப்படி சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்திருப்பேன். அஸ்லாம் எடுத்த மேங்கோ வந்து சூப்பரா இருந்துச்சு. பட் இது நல்லா இல்ல. அப்படியே போயிட்டு பாத்தீங்களா ஸ்லோ மோஷன்ல. ஏன்னா எல்லாமே 2, 2 செகண்ட் தான். இது வந்து அஸ்லாம் தான் எடுத்தேன். இதுவுமே அப்படிதான் சுத்தம். இத வந்து நான் ஸ்லோ மோஷன்ல ஆக்கி நான் வந்து உங்களுக்கு வேண்டி எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ் அப்படியே அங்கருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அப்படியே நாங்களும் ஒரு கிளிப்ஸ் ஐஸ்கிரீம் எல்லாம் உங்களுக்கு காட்ட வேண்டாமா காய்ஸ்? அதுக்காக தான். நெக்ஸ்ட் வந்து அங்க வந்து ஒரு தாத்தா வாட்ச்மேன் தாத்தா இருந்தாங்க. எப்பவுமே எங்க போனாலுமே இந்த மாரி வாட்ச்மேன் தாத்தாட்ட நானும் அஸ்லாமும் டாட்டா, பாய் பாய், எப்படி இருக்கீங்க? அதெல்லாம் அவரு கேட்டுட்டு தான் நாங்க போவோம். அப்படியே அவங்க கிட்டயும் பேசி டாட்டா, பாய் பாய்லாம் சொல்லிட்டு அப்படியே நாங்க கிளம்பியாச்சு. ஸோ காய்ஸ் இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சு நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் டேஸ்ட் ஆஃப் கேக்கையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பாய் பாய். சி யூ.